அழுவுறியா? அழு, நல்லா அழுடா. நீ பிறந்ததுல இருந்து உன்னை நான் அழ வச்சு பார்த்ததே இல்ல. அழு. நீ பிறந்த உடனே என் தாலி போச்சு, வருத்தப்பட்டேன். நீ நடந்தப்போ என் சொந்த பந்தமெல்லாம் போச்சு, சங்கடப்பட்டேன். நீ வளர்ந்த ஆளானப்போ நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுன்னு ஆனந்தப்பட்டேன். மண்ணை நம்பித்தாண்டா மரம் இருக்கும், ஆனா இந்த பாவி உன்ன மாதிரி ஒரு மரத்தை நம்பியே மண்ணாயிட்டா. உன்னை நம்பித்தாண்டா இந்த உசுரே இருக்கு. உசுரை விட பெருசு மானம். அந்த மானமே பறி போனப்போ பிள்ளையா இருந்து நீ என்ன காப்பாத்த முடியலையே, காப்பாத்த முடியலையே. நான் பிறந்தது சாமியை கும்பிட்டுதல், எனக்கு எல்லாமே நீதான். ஆமாமா, எனக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்த ஆண்டவன் உனக்கே ஒரு நல்ல பிள்ளைய கொடுக்க போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எனக்கு அந்த ஆத்தா நல்ல பிள்ளையத்தான் கொடுத்திருக்கா. ஆமாப்பா, பெற்றவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பெருமை. இந்த பிள்ளைய நம்பித்தாண்டா நான் சவாலே விட்டேன். அதுக்கு நான் கும்பிடுற அந்த ஆத்தா கண்டிப்பா அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு உன்னை நான் ஒரு ஆம்பளை சிங்கமா மாத்தி காட்டுறேன். எந்திரி, எந்திரி. என்ன பாக்குற? நான் ஏன் இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறியா? என்னைக்கு ஒருத்தன் 10 பேருக்கு முன்னால என் புடவை இழுத்து என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கே நான் உசுர விட்டுருக்கணும். நான் ஏன் இருக்கிறேன்? ஒண்ணுமே தெரியாத ஒரு பிள்ளைய என்கிட்ட கொடுத்திருக்கியே, அதுக்காகத்தான். ரொம்ப விளையாடுறம்மா, முடியாதம்மா. உன் விளையாட்டை தாங்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லம்மா, சக்தி இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இவன் என் பிள்ளை இல்ல, உன் பிள்ளை. உன் பிள்ளைக்கு எல்லா சக்தியும் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக இந்த மஞ்ச காப்ப உன் பிள்ளை கையில நான் கட்டுறேன். இத்தனை வருஷமா நான் போட்டிருந்த திட்டம் கைகூட நேரத்தை அப்படி காரியத்தை கெடுத்துட்டேன். துரோகி முதலாளி, அடிக்கடி ஆத்திரப்படாதீங்க, மூல வியாதி தான் வரும். ஒழுங்கா இந்த மாஸ்டர் பிளான் மெய்யப்பனுடைய ஐடியாவை கேட்டு பொறுப்பை என் கையில கொடுத்திருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க தான் யாருக்குமே தெரியாம வாய முடியா. வெளி உலகமே தெரியாம வளர்ந்த அவன் இந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. டாய், நம்ம ஆளுங்களை கூட்டி போய் அந்த ஊமையை எங்க இருந்தாலும் சரி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பங்களா கூட்டி வேண்டிய உங்க பொறுப்பு. சரிங்க முதலாளி. டாய், இவனை சோறு கஞ்சி கூட கொடுக்காம பட்டினி போடுங்கடா. குடிக்க தண்ணி கூட கொடுக்கப்படாது. ஆகட்டுங்க, வாயா. பாத்தியா ஐயா,
அனுபவம் பேசுது. எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புக்கிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டான். போட்டா இதான் ஐயா, பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயத்தனம் தாங்க முடியாது. ஏப்பா நீ ஒண்ணும் விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல் உட்காரா நியூசன்ஸ். பாவி அதே தொடச்ச இன்னைக்கு தாண்டா அது ஓடிச்சு. ஹலோ, நான் செல்வராஜ் பேசுறேன். ஐயா இருக்காங்களா? அப்பாவா? கொஞ்சம் இரு. அப்பா, எந்த கழுவிட்டா அப்படி கத்தி பேசுற? கழுதெல்லாம் இல்ல, நீங்க போடுற எச்சி எலும்பு கலையிற போலீஸ். ஓ அந்த பேயா வச்சு நானே பேசிக்கிறேன். என்னையா கழுது செல்வராஜ? கழுதை கிடைச்சானா? வணக்கம்ங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த துரையை பிடிச்சு கொண்டாந்துட்டேங்க. அப்படி போ, உள்ள வச்சுட்டு இல்ல? ஆமாங்க, பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன். சீலிங் ஃபேன் இழுத்து போட்டு உடைச்சான். என்னையா கதை விடுற? அவனே ஒரு காக்கா வலிப்பு கேஸ், வலிப்பு வந்து ஃபேனை பிடிச்சிருப்பான். நீங்க வேணா வந்து பாருங்க. பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணுச்சு. புடிச்சு உள்ள தள்ளிட்டேன். ஏய், இந்தா கொட்டிக்கா. வெறும் தண்ணிய ராவா அடிச்சிருப்பான் போல் இருக்கு. பேசவே மாட்டேங்கிறான். ஊம கொட்டா மாதிரி இருக்கான். பேச வைக்கணுங்கிறதுக்காக கான்ஸ்டபிள் இப்பதான் 2 ஆப்பம் வாங்கி கொடுத்திருக்கான். என்னது ஆப்ப வாங்கி கொடுத்தியா? வந்து அப்பனை ஒரு செவனி பெஞ்சுக்க. அம்மா ஐயோ, என்னடா ரவுஸ் விடுற? தொலைச்சிருவேன் தொலைச்சி. முட்டாள். சரியான நேரத்துல துப்பாக்கி தூக்கிட்டீங்க. கமான். ஏய், புடிங்கடா இவனை. என்ன மேடம் நீங்க பேர பேசிட்டு தங்கல்லிங்க கவரிங்க. இதுதாங்க குதிரவால.
தம்பி 100 ரூபாய். ஆடிக்கிட்டு இருக்கானே, அது நம்ம ஊமை மாதிரி இல்லாம. என் நண்பர் விடுங்கடா. டேய், என் நண்பர் விடுங்கடா. யாரா நண்பன்? நீங்க தான் என் நண்பன். மை நேம் இஸ் மணி ஃப்ரம் காக்கா தோப்பு. யுவர் ப்ளீஸ் குட் நேம். மரியாதையா போயிடு. போயிடுண்ணா. அண்ணா நீங்க முதல்ல ஏறிக்கங்கண்ணா, அப்புறம் விட்டுட்டு போயிருப்பானுங்க. அப்புறம் வேலைக்கு பின்னால லொங்கு லொங்கு போயிட்டு வாங்கண்ணா. அண்ணா லெட்டர் போடுங்கண்ணா. நல்ல வேலை வெள்ளையம்மா, கரகத்தை கீழோடாம புடிச்சிட்டேன். நான் கரகத்தை பிடிச்சிட்டேன் ஐயா. கரகம் பிடிச்ச பயிலுங்க என் பிள்ளைய பிடிச்சிட்டு போறானுங்களே, யாராவது காப்பாத்துங்களே. என்னடா முறைக்கிற? எங்க முதலாளி கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? ஏய் ஊமையா, இத மாதிரி வேலை குத்திட்டு சாமி ஆடினா உன்னை சும்மா விட்டு நினைச்சிருக்கியா? சும்மா முடிக்காதடா. ராவும் பகலமா எங்களை அலைய விட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? ஆனா அளவு குத்திருக்கேன் தான் பாக்குறோம். அட பாவிகளா, முருக பக்தரை ஏண்டா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கிறீங்க? முருகா, இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா. ஐயோ, இவன் முருக பக்தன் இல்லைங்க, நம்ம முதலாளி தேடி பிடிச்சிட்டு வர சொன்னா ஊமைய. அரோகரா, அந்த லண்டன் மருமக இவர் தானா? தாங்க. லண்டன் மருமகனா? டேய், நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா. வேலை புடிங்கி விடுங்கடா. ஆனா என்ன பேச விடுங்கடா. டேய், அதேங்கப்பா, அங்குலம் அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஐயோ, ஏன் மாதிரியே உருவம் உள்ள ஒருத்தன். ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? இருக்கலாம். முதலாளி, உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட. இவ்வளவு நாளா என்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க, இப்ப என் அப்பா முருகனே காமிச்சிட்டாரு. 25 வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ண காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொண்டு இருப்பேன். ஆனா சொத்து பூரா இவன் மேல எழுதி வச்சுட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, நீ வெளியே போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட. டேய், பூமி ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான். அவன் நாக்குல இருக்க வேலை புடுங்கடா. என்ன சொல்றான்னு பாப்போம். டேய், இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. டேய், புடுங்கடா. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு. எனக்கா என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது?
பயங்கரமான ஆளுகளா இருப்பானுங்க போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். டேய் துரை, அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா. பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு, உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பார்த்து தூக்கிட்டு போங்கடா, பணம் கணக்கும். டேய், இந்த ஊமையனை காட்டு பங்களால வைக்கிறது தப்பு. இங்கே ஒரு ரூம்ல போட்டு போட்டி வைங்கடா. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் 5 அறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான். 6 அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், 7 ஜென்மத்துக்கு நம்மள விட மாட்டான், புரட்டி எடுத்துருவான். இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிள்ளைகிட்ட என் புள்ள பசி தாங்க மாட்டானே, எங்க இருக்கானோ? நீ மட்டும் நேர நேரத்துக்கு கொட்டிக்கிறியே, போய் தேடுறது தானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் தேடியாச்சு, அவனை காணோம். அது பாம்படா, அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரும் கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ துரை துரை, அத போட்டுடா கொத்திருண்டா. நான் என்ன பண்ணுவேன்? ஐயா ஐயா பூசாரி, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாத இல்லையம்மா, துரை கொண்டு வீட்டுக்குள்ளார படுக்க வை, நான் போய் வைத்தியர் கூட்டு வந்துடுறேன். வெளியில படுக்க வச்சா வைத்தியர் கூட்டு வர மாட்டியா? போயா, இது என்னன்னு தெரியுதா? கடிமாட்டு கழுதிங்களா தெரியுதா? ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் என் பேர்ல வந்திருக்கு, நான் தான் தலை குனிஞ்சு நிக்கணும். ஐயா, அந்த பெட்டிஷன்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னீங்கன்னா? சொன்னா மட்டும் கிழிச்சிட போறீங்களா, காயறீங்களா, கழுதிங்களா? ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க. என் மேல 7-8 புகார்லடா போயிருக்குது. காது குத்து விழாவில் இந்த முண்டம் பண்ண கொலை, நீலாங்கரை ஏரியால வெள்ளையம்மா வீட்டுல நான் பண்ண கூத்து, போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் மகனை 1 வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம், மேடையில ஏத்து பேசுறவங்கள பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு. இப்படி பொட்டி பொட்டியா எழுதி போட்டிருக்கான அந்த பொட்டச்சி. யாரு அந்த பட்டச்சு? வேற யாரு? இந்த மைக்க கண்ணா வாயில வச்சுக்கிட்டு தையா தக்கான்னு குதிப்பாளே, தை தை தமிழ் அரசு, அந்த பொட் ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால அவன் கொடுத்த பொட்டி சன என் வெத்தலை வாக்கு போட்டியில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க. இனிமே அந்த பொட்டை வரக்கூடாது. அவனையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்னைக்குள்ள நம்ம எக்ஸ்போர்ட் ஆபீஸ்க்கு தூக்கிட்டு வந்துருங்க. போங்க. சரி. விட்டுடுங்கப்பா, ஒண்ணும் பண்ணாதீங்க, எங்க பொண்ணு வீட்டுல இல்ல. எங்க எம்எல்ஏ மேல பெட்டிஷன் போடுற அளவுக்கு உங்க பொண்ணு வளர்ந்துருக்கா இல்ல? எங்கடியாவா? மரியாதையா சொல்லு, எங்கடியாவா? நீலங்கரையில அவளுக்கு வேண்டியவங்களை யாரையும் பாத்துட்டு வரேன்னு இப்பதான் தனியா போயிருக்கேன். அடி பாவி, நம்ம பொண்ண நீயே காட்டி கொடுத்துட்டேடி. நீலாங்கரைக்கு உன் பொண்ணு தனியா தனடா போயிருக்கேன். இப்ப நாங்கெல்லாம் அங்க ஒன்னா போறோம். அங்க போய் உன் பொண்ணு ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். வேலை புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காய்கறி வேணும் சொல்லு, வாங்கி போடுறேன். அதுக்காக கைய பிடிச்சிட்டு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விடுற வயசா இது? ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற. நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏணி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையா இது? இந்த நிமிஷம் வேறையா இனி? படுத்துக்கிற ராஜா. பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி,
பூரி தின்னு சலிச்சதில்ல, பல்லு வலிச்சதில்ல, பூரியிலே உற வந்த ஊதாரி பங்காளி. தடிமாடுங்களா எங்க அந்த கிழவி வாடி வெளியில. கூப்பிடியா பாபாவ, கூப்பிடியா கூப்பிடியா. அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு அது சொல்லு. ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்ல பண்ணிச்சு. இப்ப ஆளுங்க 10 பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போகுது. உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. ஏண்டி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்ய நான் கேக்குறேன். bro, வண்டியில ஏத்துடா. bro, உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளிய வச்சுக்கீங்க. இவனையும் சேர்த்து ஏத்துறா. அண்ணே அண்ணே இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன், இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணே அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களான்னு அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம், இழுத்துட்டு வாங்கடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்பனாலையும் கிட்ட நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுக்கில எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செல்லும் காட்டியா செல்லுங்க. இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர கூட பிடிச்சு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. அப்பா துறைக்கு வேற வந்து தூள் பண்ண போறான்பா. இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பன் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தரேண்ணா, அவனை எழுப்பிடுங்க, நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னைத்தானே சவுக்கார அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் என் நண்பரை காப்பாத்துறதுக்காக ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். முக்கியமா என் கண்ணே பட்டுச்சியா எல்லாம் போனோம். ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு? முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால திசை போனா. என்னது ஆட்டோட ஆட தொங்குற? நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன், கேசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா? முடியாது, அப்படியே தொங்கு. தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா? அடைச்சி வாய முடியா. நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புளி போறியாக்கும்? இல்ல, இரவு மாநாட பத்தி பேச போறோம். அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியது? அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே? காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பிளேட்ல வர போறதோ தெரியலையே. என்ன காப்பாத்து போற, விட்டுட்டு போறீங்க. அந்த ஆள் கிடக்குறா, நீ வாயா. இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா, மேல இருந்து வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியால சொன்னாங்க, அது சரியாதான் போச்சு. போ, என்னதான் இருக்கட்டும் ஐயா.
நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேயா. அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்கு பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா? வாய் சொல்றதாவது பேச. ஐயோ ஐயோ ரத்தம். கொட்ட மழையில நனைஞ்சு வந்து இப்படி நிக்கிறேன். வேறு பார்த்து சும்மா நிக்கிறிய, கிட்ட வந்து கட்டி பிடிக்க கூடாது. மரம் மண்டை.